SNS Academy, an international CBSE fingerprint school, Kovai. Indicus Heat Seal வீட்டின் வெப்பத்தை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திடுங்கள். வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸா, நான் வந்துட்டு இயற்கையா ஆனால் ரொம்ப அழகா இருக்கணும். ஏன்னா இதுலயும் பாதாம் இருக்கு. ஸோ பாதாம் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை இது பண்ணும். இது எப்படின்னா குளியல் பொடி மாதிரி உடம்பு ஃபுல்லாம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஏன்னா இதுல இருக்கிறது வந்து விரலி மஞ்சள், வசம்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி. வசம்பு, உளுத்தம்பருப்பு பயங்கரமா கலர் கூட்டும். நீங்க உளுந்த மாவு மிக்ஸ் அரைக்கிறீங்கல்ல, உளுந்த மாவு அரைச்சி முடிச்சுட்டு பாருங்க உங்க கை வெள்ளையா இருக்கும். கவனிச்சது இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீச முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வாக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்றாங்க. ரெகுலரா குழந்தையில இருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்க போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க அப்ப வந்து நல்பாமர தைலம் ஆயிலா அதை மிக்ஸ் பண்ணி, அது கோட்டக்கல்ல கிடைக்கும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அது உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியா இருக்கும் ஹேர். நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் வேணும், க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து இதுல பச்சை பால் திருப்பி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச அப்புறம் மில்க் தொட்டு தொட்டு இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆம்பளை பசங்க இதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இது வந்து எப்படின்னா நீங்க ஆம்பளை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும் கட் பண்ணிடணும். காலேஜ்லாம் இருக்குங்க பிள்ளைங்க ஒழுங்கா கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலரா நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தா போதும், தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்போ கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். எப்பயுமே கன்சிஸ்டண்டா அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். பச்சை பால் இருக்குல்ல, காய்ச்சாத பால், அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி அளவா மிக்ஸ் பண்ணும். மீந்துச்சா பரவாயில்ல, வாஷ் பண்ணி கீழே போட்டுருங்க. ஏன்னா இது வந்து கெட்டு போயிருக்கும், ஸ்கின்ல அலர்ஜி காஸ் பண்ணும். மேம் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் பேக் பார்த்தோம், பாதாம் வந்து வைனோட சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் பார்த்தோம். அண்ட் இன்னொரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் சொல்லலை, ஆனால் நீங்கள் போட்டிருந்தீங்க நாங்கள் வரப்போ. ஆமா, ஆக்சுவலி இந்த நாட்டுக்கோழியை கட் பண்ணிட்டு மேல மஞ்சள் தேய்ப்பாங்கல்ல, அது மாதிரி அப்பப்ப வரும்போது ஃபேஸ்ல இந்த பேக்கோட நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன போட்டிருக்க அப்படிம்பாங்க. நான் அதை வந்துட்டு போட்டிருந்தேன் வரும்போது. இப்போ அது என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேன், நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் அதாவது பிஹேவியர்ஸ்ல என்னன்னா காலையில நான் பல்லு விளக்கறதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் இருக்கா அதை அப்படியே வாங்கி மக்களுக்கு கொடுத்துருவோம். எனக்கும் நிச்சயமா எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் அது என்னோட சக தோழிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதை நம்ம ரீச் பண்ண வைக்கணும்ல, முக்கியம் இல்லை. இதுதான் அந்த பேக் ஆக்சுவலி கிருத்தி. நீங்கள் வந்துட்டு வரும்போது நான் போட்டிருந்தேன் அந்த மஞ்சள். இது இந்த இந்த இது வந்து எப்பவுமே என்னோட இதில் இருக்கும் கிட்டில். என்னன்னா இதில் இருக்கிறது வந்து விரலி மஞ்சள், வசம்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி. விரலி மஞ்சள் என்ன பண்ணும், நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பருக்கள் வராமல் அதெல்லாம் பண்ணும். வசம்பும் பயங்கரமான டிஸ்இன்ஃபெக்டன் தான். விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு பயங்கரமாக கலர் கூட்டும். நீங்கள் உளுந்த மாவு மிக்ஸ் அரைக்கிறீங்கல்ல, உளுந்த மாவு அரைச்சி முடிச்சுட்டு பாருங்க உங்கள் கை வெள்ளையாக இருக்கும். கவனிச்சது இல்லையா? அது கவனிச்சிருக்கோம், பட் அது வந்து உளுந்த மாவு வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும். ஓ ஸ்கின்னுக்கு. இதுவரைக்கும் ஸ்கின்னுக்கு நான் உளுந்த மாவு யூஸ் பண்ணி கேள்விப்பட்டதே இல்லை. நான் உளுந்த மாவு ஹனி போட்டு ஒரு பேக், ஆக்சுவலி உளுத்தம்பருப்பு மாவை அரைச்சிட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். டெய்லி எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். கலர் கூடும், அதாவது நல்ல டார்க்காக இருக்கும் கூட கலர் கூடுவாங்க. இது வந்துட்டு இது அந்த உளுத்த மாவு வந்து பயங்கர சூப்பர் ஃபேஸ்க்கு. நம்ம வேணா இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணலாம். ஓ இதுல நம்ம எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். 100 கிராம் விரலி மஞ்சள், வசம்பு, பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை. வெள்ளை கொண்டக்கடலை என்னது, கடலை மாவு. கடலை மாவுலாம் காலங்காலமாக தயிர் மிக்ஸ் பண்ணி லெமன் மிக்ஸ் பண்ணி சன் டேன்லாம் இது பண்ணுறதுக்கு கடலை மாவு பேக் போடுவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் வெள்ளை கொண்டக்கடலை. ஓ சரி சரி. அப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறமா பாதாம். பாதாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வைக்கும், ரிங்கிள்ஸை குறைக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட பளபளப்பு தன்மைக்கலாம். பார்லி ரைஸ் நிறைய பேருக்கு தெரியாது, பார்லி ரைஸ் ஃபார் ஃபேஸ். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும்னா விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை, இது எல்லாமே போட்டுட்டு எடுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சி? மிஷினில் கொடுத்து அரைச்சி. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள். நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிடுது. டைல்யூட் ஆனால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் குழந்தைங்களாம் ஹாஸ்டலில் இருக்காங்க, இப்போ சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்காக ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே நீங்கள் வீட்டில் இருந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைன்னும் போது இது அரைச்சி அம்மா கொடுத்து விட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கோன்னா பச்சைப்பால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம்.
இல்லை தேய்ச்சி குளிக்கலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீசை முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 monthsக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நல்பாமர தைலம் ஆயிலாக அதை மிக்ஸ் பண்ணி, அது கோட்டக்கல்லில் கிடைக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஹேர். நிறைய வந்துட்டு நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவில் நெய் மிக்ஸ் பால் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்க வெறும் கோதுமை மாவு நெய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உருட்டி உருட்டி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்லா பாடியில் ஹேர் லாஸ் ஆகும். இப்போ இந்த காலேஜ்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலராக நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தால் போதும், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்பறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்மளே பாருங்களேன், காலேஜில் கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து மாங்குன்னு கேர் பண்ண பார்ப்போம். பட் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது இதில் வீட்டில் இருக்கோன்னா பச்சை பால் இருக்குல்ல, காய்ச்சாத பால், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு. இதில் என்ன ஒரே முக்கியமான விஷயம் தெரியுமா கிருத்தி, மிக்ஸ் பண்ணும்போது அளவாக மிக்ஸ் பண்ணும். மீந்துச்சா பரவாயில்ல, வாஷ் பண்ணி கீழே போட்டுருங்க. மார்னிங் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டோ இல்லை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இந்த பாலை போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கெட்டு போயிருக்கும், ஸ்கின்ல அலர்ஜி காஸ் பண்ணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கலந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். இது மேக்ஸிமம் 8 hours. ஓகே. இப்போ இது போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சர்டன் டைம் இருக்கும்ல, ஏன்னா ஒரு இது 5 minutes 7 minutes நம்ம காஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் வேணும், க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம வந்து இதில் பச்சை பால் திருப்பி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச அப்புறம் மில்க் தொட்டு இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்கும். வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக, நான் வந்துட்டு இயற்கையாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும். ஏன்னா இதுலேயும் பாதாம் இருக்குது. ஸோ பாதாம் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை இது பண்ணும். இது எப்படின்னா மொத்தமாக குளியல் பொடி மாதிரி உடம்பு ஃபுல்லாமல் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி நலுங்கு மாவு மாதிரி ஆல்மோஸ்ட் நலுங்கு மாவு இருக்கிறதுல இது கொஞ்சம் எல்லாமே இருக்குது. நான் நிறைய ஆட் பண்ணும்போது அந்த ஹேர் லாஸ், பிள்ளைகளுக்கு உடம்புல கை காலில் இருக்க முடியெல்லாம் கொட்டணும்ல, அதுக்கு வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணும்போது எல்லாம் டைல்யூட் ஆகுது. ஸோ நான் அதனால் வேணான்னு சொல்கிறேன். இது நல்ல ரிசல்ட் இருக்கும் கிருத்தி. நிச்சயமாக நீங்கள் ஆம்பளை பசங்க இதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் இப்போ நம்மளோட பாதாம் அந்த ரெட் வைன் வந்து பசங்களும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம். ஏஜ் பார் கிடையாது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஆம்பளை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும் கட் பண்ணிடணும். ஓகே, மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். தாடி மீசை முளைச்ச பசங்க வந்துட்டு அந்த போர்ஷனை விட்டுட்டு மித்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்னா ஓகே, அதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வேணாம். அதனால் விரலி மஞ்சள் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக வேணும்னா கஸ்தூரி மஞ்சள். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இயற்கை டிப்ஸ். இது ஆக்சுவலி இது வந்து சாதாரண எல்லா வீட்லையும் இது இருக்கும். இது வந்து புது டிப்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்பயுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தா கூட யாரோ ஒரு ஆளுன்னு சொல்லி ஆமாம் இல்லை சரி நம்ம ஏன் செய்யலை அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிப்போம். நம்மளாம் எதையுமே ரெகுலராக பண்ணவே மாட்டோம். யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளை பின்னாடி இருந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்கணும், அவங்க வந்து ஒருத்தவங்க தள்ளணும் அதை நோக்கி. ஸோ இன்றைக்கி இதை பார்த்துட்டிங்கள உடனே அவங்க எல்லாத்துலேயுமே சமாளம் வாங்குங்க, மிஷினில் கொடுத்து அரைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியிலேருந்து அம்மாலேருந்து பொம்பளை பிள்ளைகள்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாரும் போட்டு பலன் தங்க மேனியா ஆகிறதுக்கு இது உதவும். கோல்டன் இதுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம் கிருத்தி, கோல்டன் ஃபேஸ் பேக். ஓகே, கோல்டன் ஃபேஸ் பேக்கு வந்து ஒரு கோல்டன் டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். சூப்பர். ஸோ 2 விஷயங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோக்கு அப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். SNS Academy, an international CBSE fingerprint school, கோவை. இண்டிகஸ் ஹீட்ஸில் வீட்டின் வெப்பத்தை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திடுங்கள்.